ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ஒரு அல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த அல்வா பண்ணுறதுக்கு நமக்கு நெய், எண்ணெய், தேங்காய் பால்லாம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக, தேங்காய் துருவல் கூட நமக்கு இதுக்கு ஆட் பண்ண வேண்டாம், பட்டர் எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக ஒரு ஸ்வீட், ரொம்ப ஹெல்த்தியாக ஒரு அல்வா ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பேன் ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். இதில் அரை கப் அளவு அவல் சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒயிட் கலர் அவல் இல்லைனா ரெட் கலர் அவல் எது வேணாலும் நம்ம இதுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம்லாம் நம்ம இதுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ண வேண்டாம். லைட்டாக இந்த மாதிரி கையில் எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக அதே சேம் பேனில் அரை கப் அளவு வேர்க்கடலை எடுத்துருக்கிறேன். இதையும் நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஏற்கனவே வறுத்த கடலையாக இருந்தாலும் லைட்டாக சூடு காட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வறுபட்டுட்டு இப்போ இதையும் நம்ம தனியாக வச்சிடலாம். இந்த அல்வா செய்கிறதுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அரைக்கப்பளவு அவல், அரைக்கப்பளவு வேர்க்கடலை ரெண்டையுமே நம்ம வறுத்து வச்சுருக்கிறோம். இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவு நமக்கு கசகசா தேவைப்படும். நமக்கு கிரேவிக்கெல்லாம் நம்ம ஆட் பண்ணோம்ல, அந்த கசகசா ஒரு 2 ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம்ல வேர்க்கடலை, அதை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே அந்த கசகசால ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ரொம்ப அரைக்கக்கூடாது. அரைச்சிங்கன்னா அதில் உள்ள எண்ணெய்லாம் பிரிந்து ஒரு மாதிரி ஆயிரும். அதனால் இந்த மாதிரி பல்ஸ் மோடில் விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டாலே போதும். இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்ததாக அதே சேம் மிக்ஸி ஜாரில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம்ல அரைக்கப்பளவு அவல், அதை இதில் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதுவும் இருக்கட்டும். அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அடுத்ததாக ஒரு பேன் ஒன்று ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். இதில் ஒரு கப் அளவு துருவின வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் முடிஞ்ச அளவு துருவி சேர்த்துக்கோங்க. நல்லா இடிச்சல்லாம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கப் அளவு தண்ணி, ஒரு கப் வெல்லம், ஒரு கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் நமக்கு. இப்போ வெல்லம் நல்லா கம்ப்ளீட்டாக கரைஞ்சி வரணும். பதம்லாம் வர வேண்டாம். இந்த மாதிரி நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம இதை ஒரு பேனில் அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேனுக்கு ஆட் பண்ணதுக்கப்புறமா இது ஒரு கொதி வர ஆரம்பிக்கட்டும். அது வரையும் நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம். இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம இதில் ஏற்கனவே நம்ம வேர்க்கடலையும் கசகசாவும் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த இதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் கட்டி மாதிரி பார்க்க தெரியுதுல, அது கட்டி இல்லை, நம்ம வேர்க்கடலை தான் அந்த மாதிரி தெரியுது. இப்போது இந்த மாதிரி நல்லா ஒருக்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் வாசனைக்காக ஏலக்காய் பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு 2 மினிட்ஸ்லேயே அது கொஞ்சம் கூட திக்காகி இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம்ல அவல், அதை இதில் சேர்த்துடலாம். ஃபுல்லாகவே சேர்த்துக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவல்லாம் சேர்த்து நல்லா கண்டினியூவாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. சீக்கிரமாகவே நமக்கு அல்வா திரண்டு வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா ஒரு அளவு திக்காக ஆரம்பிச்சிருக்கு. நமக்கு இதுக்கு எண்ணெய், நெய் எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம். தேங்காய் பாலும் நம்ம எடுத்து கஷ்டப்பட வேண்டாம். நமக்கு அந்த நம்ம சேர்த்துருக்கிற வேர்க்கடலை இருக்குல்ல, அதுலேருந்தே நமக்கு எண்ணெய் பிரிந்து வந்துடும். நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணி செய்கிற ஸ்வீட்டை விட இந்த மாதிரி வேர்க்கடலை ஆட் பண்ணி செய்கிற அல்வா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். சீக்கிரமாகவே எண்ணெய்லாம் பிரிந்து வந்துடும். டேஸ்ட்டுமே ரொம்ப திகட்டாமல் ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதுவரை இந்த அல்வா ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 100% ஒரு ஹெல்த்தியான அல்வா. நம்ம இதில் சுகர் கூட ஆட் பண்ணல, வெல்லம் தான் சேர்த்துருக்குறோம். இந்த மாதிரி நல்லா கண்டினியூவாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே இந்த மாதிரி ஓரளவு இந்த மாதிரி திரண்டு வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ உங்களுக்கு அந்த பேன்லேருந்து ஓரளவு விட்டு வந்திருக்கு. பட் இன்னும் பெர்ஃபெக்டாக நமக்கு அல்வா ஸ்டேஜுக்கு வரல. இது இன்னும் கண்டினியூவாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அல்வாலாம் ஓரளவு நமக்கு அந்த பேன்லேருந்து விட்டு வந்திருக்கு. அதனால் இன்னும் பர்ஃபெக்டாக வரல. இப்போ நம்ம இதில் வெள்ளரி விதை ஒரு ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் இருந்துன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ்லேயே நமக்கு இந்த மாதிரி அல்வா பர்ஃபெக்டாக ரெடி ஆயிரும். பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பேன்லலாம் நமக்கு அந்த எண்ணெய்லாம் நல்லா விட்டு வந்திருக்கு. இந்த மாதிரி ஸ்பூன்லேயும் நம்ம ஒட்டாமல் வரணும். கையில் எடுத்து இந்த மாதிரி பால்ஸ் பிடிச்சா அந்த மாதிரி கையில் ஒட்டாமல் நமக்கு அந்த எண்ணெய் நமக்கு பிரிந்து வருது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
உங்களுக்கு தேவைப்படுதுன்னா ஃபைனலாக வந்து கொஞ்சமாக நெய்யில் கேஷ்யூ வந்து ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆட் பண்ணலை. நான் வந்து ஒரு டிஃபன் பாக்ஸில் தான் செட் பண்ணி வைக்க போகிறேன். அதில் வந்து கொஞ்சமாக வந்து நெய் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறேன். அதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து வெள்ளரி விதையும் வந்து போட்டிருக்கு. இதெல்லாம் ஆப்ஷனல் தான், இருந்ததுன்னா போடுங்க, இல்லைன்னா வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஆட் பண்ணி ஒரு ஸ்பேட்ச்ல வச்சு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி ஒரு ஷேப்க்கு வந்து நம்ம லெவன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அல்வா பண்ணுறதுக்கு நம்ம எண்ணெய், நெய், கோகோனட் ஆயில் எதுவுமே நம்ம சேர்க்கலை. பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவு வந்து எண்ணெய் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வேர்க்கடலை வச்சு ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு அல்வா ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு அல்வா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வச்சு நல்லா செட் ஆகி வந்துடுச்சு. நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு செட் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்பேட்ச்ல ஒரு கத்தி வச்சு லைட்டாக அந்த ஓரங்களை எடுத்துகிட்டு இந்த மாதிரி டேப் பண்ணிங்கன்னா ஈஸியாக நமக்கு வந்து வந்துடும். நமக்கு வந்து பார்த்தா தெரியலை, ஆனால் நான் வந்து கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவு வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப அதிகமாகவும் இருக்காது, ரொம்ப திகட்டவும் செய்யாது, ரொம்ப வந்து சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு அல்வா ரெசிபி ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக ஒரு முறை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து பீசஸ் போட்டு எடுத்துடலாம். நான் இப்போ இதை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வாயில் வச்சாலே அப்படி கரைஞ்சி போயிடும், அந்த அளவுக்கு வந்து சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க ஸ்வீட்லாம் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான் எல்லாமே. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.